2025 இந்த உலகத்தில் நிறைய அனர்த்தங்கள் நடந்துச்சு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் தித்வா புயல் அப்படின்ற ஒரு புயல் வந்துச்சு. இந்த புயலால் நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த புயலால் இப்போ ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் குறிப்பிட்ட ஒரு பகுதியில் ஒரு கோயில் மண் சரிவால் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த மண் சரிவால் பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த மண் சரிவு நடந்த இடத்துல இருந்து ஒரு கல் ஜொலிச்சுக்கிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. அதை இப்போ இலங்கை போலீசார் இது சாதாரண கல்லா இல்லாட்டி ரத்தன கல்லா அப்படின்றது தெரிஞ்சுக்கிற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அனர்த்தங்களால் சில விஷயங்கள் நடக்கும். இதே மாதிரி தான் இந்தோனேஷியாவில் ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் நிலச்சரிவு அண்ட் புவியியல் மாற்றம் காரணமாக நிலத்தில் ஒரு ராட்சத பள்ளம் ஒன்று உருவாகியிருக்கு. அந்த உருவாகின பள்ளத்தில் பார்த்தீங்கன்னா நீர் இருக்கும். அதாங்க இப்போ நம்ம நிலத்தை தோண்டும் போது நீர் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் இந்தோனேஷியாலையும் திடீர்னு நிலம் உடைஞ்சு தண்ணீர் தெரிஞ்சிருக்கு. ஸோ இதை பார்த்த மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமா. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கழிவு நீர் அப்படின்னா அந்த நீரோட கலர் மாறி இருக்கும். அதே மாதிரி துர்நாற்றம் வீசும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதை பார்க்கும்போதே நமக்கு தெரியும் இல்லையா. ஆனால் நான் சொன்ன நீர் எப்படியான நீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடிப்போம்ல, அதாங்க பியூர் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நல்ல சுத்தமான நீரா, எந்த மனமும் இல்லை, எதுவுமே இல்லையா, பார்க்கறதுக்கு சுத்தமான நீராக தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறமா நம்ம மக்களுக்கு சொல்லவா வேணும், ஆளாளுக்கு கதை அடிச்சு விடுவாங்க இல்லையா. இதே மாதிரி தான் அந்த ஊரில் இருக்க மக்களும் கதையடிச்சு விட்டுருக்காங்க. அவங்க என்ன கதையடிச்சு விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அதிசய நீர். இதை குடிச்சா எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் குணமாகும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதை வீட்டில் தெளிச்சா செல்வம் பெருகும் அப்படி இப்படின்னு வாயில் வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுருக்காங்க. ஸோ இதை நம்பின மக்களும் பார்த்தீங்கன்னா அள்ளி அள்ளி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, குடிச்சது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில பேர் எடுத்து போய் வீட்டுக்கு போய் தெளிக்கிறதா இருக்கட்டும், வாளியாக எடுத்து அவங்களுடைய ரிலேஷன்ஸுக்கு அனுப்புறதா இருக்கட்டும், இப்படியான நிறைய விஷயங்களை செஞ்சுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா தான் இந்த நியூஸ் கவர்மெண்ட்டுக்கு தெரிய வருது. கவர்மெண்ட்டால் ஆராய்ச்சி பண்ணும்போது தான் தெரியுது இது சுத்தமான நீர் இல்லை, கழிவு நீர்னு தெரிய வந்திருக்கு. இப்போ தெரிஞ்சது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா அந்த மக்கள் அந்த நீரை குடிக்காமல் இருந்திருப்பாங்க. இதே நேரத்தை பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீரை குடிக்கிறதால வாந்தி, வயிற்றுப்போக்கு அப்படின்ற நோய்கள் வரலாம் அப்படின்னு அந்த அரசாங்கத்தால் சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி திடீர்னு நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் தோணும். அதை எல்லாத்தையுமே உடனே நம்பாம ஆராய்ச்சி பண்ணி நம்புறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜே அருண், கேமராமேன் லிஷியரனுடன். நன்றி, வணக்கம்.